இறுதியாக சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் ஒரு சபையை நம்பி நாடி பேதுருவை கொண்டு எழுப்பினார். பாதாளம் சபை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவ தீர்மானம் கிருபையின் கால சபைகளிலே நிறைவேறவில்லை. To make this great project to be completed through the church, which was raised upon Peter's promise, but the church which was functioning on the period of grace could not fulfill this greater project, greater prophecy. They failed in this mission. கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசல யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். ஒருவராவது மறுமடைந்தார்களா? அவரால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுமடைந்ததா? மகிமடைந்ததா? இல்லையே. ஆனா தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக பாபிலோனை அழிக்க வேண்டும். சபையை கொண்டு அவனை பட்சித்து சாம்பலாக்க. அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death, except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, 3ஆம் வசனம், சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த கூட்டத்தை ஆவியானவர் அபிஷேகிக்கிற நிலையாவது சுட்டெரிப்பின் ஆவி. the spirit of judgment and by spirit of burning, the Lord is preparing another group of people who will be having this kind of spirit. பட்சிக்கிற அக்கினியான அபிஷேகத்தின் ஆவி. An anointing which will be having the fire to touch every evil thing. நேசர் சொல்லுகிறார், the Lord our Redeemer says, அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். I came to pour out the fire. I wish it to be burned by brighter. கிருபையின் கால சபைகளில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது பற்றி எரிந்த அனுபவம், சாத்தானை தோற்கடித்த அனுபவம் உண்டாயிற்றா? Or even in the period of grace, any church, any other church experience such a fire to destroy the devil and be transformed into glory?